அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன? குறிப்பாக விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான தடைகளும் சிக்கல்களும் விலகுவதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சிறப்பான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பிலும் சிறப்பான அதிரடியான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே கிடைக்க இருக்கிறது. திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமான சூழலை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வானியல் அரசன் கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதற்கு முன் இந்த வேளையில் மிதுன ராசியில் வலம் பெறுகிறாருங்க. இந்த மாதத்திற்கு பிறகு அவர் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெற போகிறார். 100% நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் குருவின் அமைப்பால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக பூர்த்தியாகும். அதோடு மட்டுமல்லாது குருவின் பார்வை இந்த வேளையில் மிக வலுவாக துலாம், தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளில் கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் குருவினுடைய சுப பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் முழுமையாக அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலம் வருகிறாருங்க. சம பலத்துடன் வலம் வரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு உறுதியாகவே எதிர்பார்க்கக்கூடிய பல சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பெரும்பாலான சிக்கல்களையும் சிரமங்களையும் சரியான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உத்தியோகம், தொழில் ரீதியாக சம வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியான சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சனி பகவான். அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் சனியின் ஆட்சி வீட்டில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் இந்த மாதம் முழுவதும் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதற்கான மிக முக்கியமான பங்கினை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல சிரமங்களை மோட்சக்காரகரான கேது சூரியனின் ஆட்சி வீட்டில் சிம்ம ராசியில் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயத்தை நீக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே நிழல் கிரகமாக கருதக்கூடிய ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்வில் முன்னோக்கி நகர்வதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 4 வலிமை வாய்ந்த கிரகநிலைகளை தவிர்த்து மற்ற கிரகநிலைகளை பார்க்கும் போது செவ்வாய் மிகவும் வலுவாக இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக இந்த மாதம் முழுவதுமே அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலம் வர போகிறாருங்க. சனியுடன் இணைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட செவ்வாய் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருவதால் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் அதிரடியாகவும் தடாலடியாகவும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பால் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. தயக்கமாக பல பணிகளை செய்ய வேண்டும் என்று இருந்த சூழலில் தயக்கமில்லாமல் விரைவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சனி செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக சில சிக்கல்கள் வரலாம். சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலம் வர போகிறாருங்க. பிறகு வக்ரகதியில் திரும்பி
அப்படி பின்னோக்கியும் நகருகிறார். பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து செவ்வாயின் ஆட்சி வீட்டில் விளம்பரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் பல காரிய தடைகள் நிச்சயமாக விலகும். துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி அதிரடியான வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் சிறப்பான வாய்ப்புகள் கை சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் பிற்பகுதியில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியிலும் விளம்பர போகிறார். செவ்வாயில் உச்சபலம் பெறுகிறாருங்க சூரியன். ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் உச்சபலம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. 14ஆம் தேதியிலிருந்து சூரியன் உச்சபலத்துடன் விளம்பர போகிறாருங்க. எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக சிறப்பான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. கிருஷ்ண கிரகமான சூரியனின் அருளால் பல தடைகள் நிச்சயமாக விலகும். முக்கூட்டு கிரகமான சுக்கிரன் மற்றும் சூரியன் பெரும்பாலும் இணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போன்று வித்யா காரகரான புதனும் 6ஆம் தேதி முதல் நீச்சம் பெற்று குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வலம் வருகிறார். அதற்கு முன் சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் வலம் வருகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நீச்ச நிவர்த்தி பெற்று செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலம் வருகிறாருங்க. இப்படி வித்யாகாரகரான புதன் இருமுறை மாற்றத்தை சந்தித்தாலும் மிக சிறப்பான வாய்ப்பை நீச்ச நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வர போகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்துகிறார். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பானது இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது. இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான சிக்கல் நிறைந்த பணிகள் அனைத்தையும் சிக்கல் இல்லாமல் நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சனி குரு உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் உருவாக்கி கொடுப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேளை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடி ஆக்கி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல சிக்கல் நிறைந்த காரியங்களில் சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே ராசியின் அதிபதியான செவ்வாய் சனி இணைந்து வருவது நிச்சயம் சற்று சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தும். ஏனென்றால் இந்த இரு கிரகநிலைகளும் இணைவது என்பது அவ்வளவு சிறப்பான நற்பலன்களை பெற்றுத்தரும் அமைப்பாக பார்க்க முடியாது. ஆனால் அதே வேளையில் இந்த இரு கிரகநிலைகளும் இணைந்து வலம் வரக்கூடிய இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் முரண்பாடுகளை கடையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. விரயங்களை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த ஏப்ரல் மாதத்தில் சனி மற்றும் செவ்வாயின் இணைவு காரணமாக ஏற்பட போகிறது. ஆனால் தனித்தனியே பார்க்கும்போது இந்த இரு கிரகநிலைகளும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவது என்பது மிக சிறப்பான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. மிக வலுவாக குரு பகவானும் சாதகமான ஒரு அமைப்பிற்கு மாறுகிறார். அஷ்டமத்தின் இறுதியில் வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை விட பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இனி வரக்கூடிய தருணங்களில் கிடைக்க இருக்கிறது. திட்டமிட்டபடி பல காரிய வெற்றிகளை உறுதியாகவே பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. இல்லத்தில் மாமன் மைத்துனர் வழியில் இருக்கும் மனக்கசப்பு விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப உறவு வலுப்படக்கூடிய வகையில் எடுத்த காரியம் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கடல் தாண்டி சென்றாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் சிறப்பாக அமையும் வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பல புதிய திருப்பங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி சாதகமாக அமையும். வியாபாரம் தொழில் ரீதியாக திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில்
சிறப்பான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதோடு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் சிறப்பான வேலையாக அமைய போகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. வருமான உயர்வுக்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்கள் விநாயகர் வழிபாட்டை இந்த ஏப்ரல் மாதத்தில் மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு